கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மதுபோதை வெறியில் தாயை தாக்கிய தந்தையை மகன் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நச்சலூர் தாட்கோ காரணி பகுதியைச் சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளி மோகன்ராஜ், அவரது மனைவி பூவாய், இவர்களுக்கு ஹரிதா என்ற மகளும் 21 வயதில் மணிகண்டன் என்ற மகனும் உள்ளனர். ஹரிதா திருமணமாகி தனது கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். மகன் மணிகண்டன் எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் தந்தை மோகன்ராஜ் இரவானால் குடித்துவிட்டு வந்து மனைவியை சரமாரியாக அடித்து துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். போதை தலைக்கேறிய நிலையில் வீட்டை சண்டைக்காடாக ஆக்கிவிட்டு நிம்மதியாக படுத்து உறங்குவதுதான் அவரின் தினசரி வழக்கம். இதனால் மனைவி பூவாயி மற்றும் மகன் மணிகண்டன் இருவரும் மிகுந்த மனவேதனையில் இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு இரவு தலைக்கேறிய போதையில் வீட்டிற்கு வந்த மோகன்ராஜ் வழக்கம் போல மனைவியை கொடுமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் மனைவியின் கழுத்தில் அணிந்திருந்த தாலியை பறித்து கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அது போதாது என்று பூவாயி மீது மிளகாய் பொடியை தூவி தாக்க முற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையெல்லாம் கண்டு பொறுக்க முடியாத மகன் மணிகண்டன் அவர்களது சண்டையை தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் தனது கட்டுப்பாட்டில் இல்லாத தந்தை மோகன்ராஜ் மகன் என்றும் பாராமல் மணிகண்டன் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அருகில் கிடந்த இரும்பு கம்பியை எடுத்து தந்தையின் தலையில் தாக்கியதில் அவர் நிகழ்விடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து காயமடைந்த தாயை மீட்ட மணிகண்டன் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றனர். மயங்கி கிடந்த மோகன்ராஜ் எழுந்து விடுவார் என்று எதிர்பார்த்த அக்கம் பக்கத்தினர் வெகுநேரமாகியும் அவர் எழும்பாததால் அருகில் சென்று சத்தம் போட்டு எழுப்ப முயன்றுள்ளனர். அப்போதுதான் தலையில் ரத்தம் சிதறி அவர் இறந்து கிடப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து நங்கவரம் போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் உயிரிழந்த மோகன்ராஜ் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த மனைவி பூவாயி, மகன் மணிகண்டன் இருவரும் குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளனர். மதுபோதை வெறியில் தாயை அடித்து பெரும் தகராறில் ஈடுபட்டு வந்த தந்தையை மகனே இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.